அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம நேவிகேஷன் டெக்னாலஜி, இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம், கூகுள் லொக்கேஷன் ஷேர் பண்ணுறோம், ஒரு தெரியாத இடத்துக்கு போகிறோம், நேவிகேஷன் டெக்னாலஜி யூஸ் பண்ணி நிறையா நம்ம அன்றாட வாழ்க்கையில் நேவிகேஷன் டெக்னாலஜி அப்படிங்கிறது ஒரு தவிர்க்க முடியாத ஒரு தொழில்நுட்பமாக அமைந்து விட்டது. இதே தொழில்நுட்பம் முழங்கால் வலிக்கான மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கு மிகப்பெரிய மாற்றத்தை அடுத்த முழங்கால் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்குன்னு ஒரு மைல்கல்னே சொல்லலாம். அதை பற்றி விரிவாக இந்த காணொலியில் பார்க்கலாம். முழங்கால் உள்பக்கமாக வளைவதாக இருக்கட்டும், வெளிப்பக்கமாக வளைவதாக இருக்கட்டும், நார்மலான மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்தாலே அது மிகப்பெரிய வெற்றி. 25 வருடம் அது எந்த தொந்தரவும் இல்லாமல் நல்லா நடக்க முடியும். நீங்கள் நார்மலான லைஃப்பை லீட் பண்ண முடியும். சமணங்கால் போடுவதை குத்த வைத்து கோருவதை மட்டும் நம்ம குறைத்து கொள்ள வேண்டும். இந்த முழங்கால் வளைவை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா, முழங்காலில் ஹிப்பு, நீ, ஆங்கிள் ஆக்சிஸ்ன்னு சொல்கிறோம். முழங்காலோட அலைன்மெண்ட் நேராக இருந்தால் மட்டும்தான் எந்த தொந்தரவும் இல்லாமல் இருக்கும். இந்த முழங்காலோட அலைன்மெண்ட் இடுப்போட சென்டர்லேருந்து பாதங்களோட சென்டருக்கு ஒரு கோடு போட்டால் அந்த கோடு முழங்காலுடைய சென்டரில் போகணும். ஆனால் சில நேரங்களில் முழங்காலோட உள்பக்கமாக போகும். இதைத்தான் நம்ம முழங்கால் மூட்டு வளைவு அப்படின்னு சொல்கிறோம். இந்த மூட்டு வளைவு பார்த்தீங்கன்னா 60 வயதுக்கு உள்ளவர்களாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு முடிந்த அளவுக்கு ஒரு கம்பார்ட்மெண்ட்டு தேய்மானமாகி உள்பக்கமாக வளைஞ்சிருச்சுன்னா அதை ரீஅலைன்மெண்ட் பண்ணி சர்ஜரி பண்ணிக்கலாம். சரி சொல்லலாம். மூட்டு மாற்று அறுவை சிகிச்சையை தவிர்க்கலாம். ஏன் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சையை இள வயது இருக்கவங்க தவிர்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 60 வயதுக்குள்ளவர்கள் முழங்கால் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்யாமல் இந்த ஹைடிபியல் ஆஸ்டியாட்டமின்னு சொல்கிற ரீஅலைன்மெண்ட் ப்ரொசீஜர் பண்ணுறதுனால அந்த ஒரிஜினல் முழங்கால் அப்படியே அந்த மூட்டு பகுதி எதையும் நம்ம மாற்ற மாட்டோம். ஜஸ்ட் ரீஅலைன்மெண்ட் கரெக்ட் பண்ணி அதை நேர் பண்ணுறோம். அதன் மூலமாக மூட்டு மாற்று சிகிச்சை தவிர்க்கிறோம். ஏன் மூட்டு மாற்று சிகிச்சை தவிர்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதனால் சில பிரச்சனைகளாக இருக்குது. மூட்டு மாற்று அறுவை சிகிச்சையில் சமணங்கால் போட்டு குற முடியாது, குத்த வச்சு குற முடியாது. ஒரு சில நம்மளுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது, லிமிடேஷன்ஸ் இருக்குது. ஸோ அந்த லிமிடேஷன் அவாய்ட் பண்ணுறதுக்காக அவங்களுக்கு 60 வயதுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு முடிந்த அளவுக்கு ரீஅலைன்மெண்ட் ப்ரொசீஜர் பண்ணுவது நல்லது. 3 கம்பார்ட்மெண்ட் ட்ரை கம்பார்ட்மெண்ட் ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ் சொல்கிறது. 3 கம்பார்ட்மெண்ட்டும் தெரிஞ்சிருச்சுன்னா அப்போ அவங்களுக்கு வேறு வழி கிடையாது. அவங்களுக்கு ரீஅலைன்மெண்ட் பண்ண முடியாது. ஸோ ஒரு கம்பார்ட்மெண்ட், மீடியல் கம்பார்ட்மெண்ட் மட்டும், உள்பக்க கம்பார்ட்மெண்ட் மட்டும் அஃபெக்ட் ஆயிருந்தால் மட்டும்தான் ஐடிபிஎல் ஆஸ்டியாட்டமி பண்ண முடியும். 3 அஃபெக்ட் ஆயிருந்தாலோ இல்லை 60 வயதுக்கு மேலே இருந்தாலோ அவங்களுக்கு கண்டிப்பாக முழு மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்யணும். அதையும் இந்த கம்ப்யூட்டர் முறைப்படி பண்ணுறப்ப மிகச்சிறந்ததாக இருக்கும். என்ன சிறந்ததாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு நார்மலாக ஒரு மூட்டு மாற்று ஆப்ரேஷன் பண்ணுறோன்னா அந்த மூட்டு மாற்று ஆப்ரேஷன் டேட்டா படி 82%, 100 பேர்த்துக்கு ஆப்ரேஷன் பண்ணா 82 பேர்த்துக்கு குறைந்தது அது 25 வருஷம் நல்லாயிருக்கும். 25 வருஷத்துக்கு எந்த தொந்தரவும் இருக்காது. எனக்கு மூட்டு மாத்திரை ஆப்ரேஷன் பண்ணால் எத்தனை வருஷம் டாக்டர் எனக்கு கேரண்டி அப்படின்னு கேட்குறீங்களா? அதுக்கு அந்த டேட்டா சொல்கிறது 82% பேர்த்துக்கு 25 வருஷம் எந்த பிரச்சனையும் இருக்காது. 25 வருஷம் தான் கேரண்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வருங்கன்னு கேட்டால் அதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, மூட்டு வைக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த மூட்டுக்கள் பார்த்தீங்கன்னா செயற்கை மூட்டுக்கள் தான். அந்த மூட்டுக்கள் கோபால்ட் குரோமியம் அப்படிங்கிற உலோகத்தினால் ஆனது, அந்த அலாயினால் ஆனது. அதையே அட்வான்ஸ்டாக பண்ணுறதுனா கோபால்ட் குரோமியம் இருந்து டைட்டானியத்திலிருந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஆக்சினியம் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா உராய்வு மிகவும் குறைவானது. ஸோ ரொம்ப நீண்ட நாட்களாக இருக்கும். அப்போ என்ன ஆகுதுன்னா 25 வருஷங்கிறது இன்னொரு 5 வருடமோ 10 வருடமோ அதிகமாகும். இதையும் இன்னும் அதிகப்படுத்துது அப்படின்னா அந்த நம்ம வைக்க போகிற மூட்டுக்கள் அந்த ப்ராப்பரான ஆங்கிளில் இருக்கணும். அந்த ஆங்கிள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம ஒரிஜினல் கால் எப்படி இருக்குது அப்படியே அதே மாதிரி பர்ஃபெக்டான பொசிஷன் இருக்கணும்னா, அக்யூரேட்டாக இருக்கணும் அப்படின்னா நம்ம இந்த நேவிகேஷன் டெக்னாலஜி யூஸ் பண்ணலாம். அக்யூரேட்டாக இருக்கணும்னா முன்ன பார்க்குறது கரோனல் பிளேன், சைடிலிருந்து பார்க்குறது சாஜிட்டல் பிளேன், ரொட்டேஷனல் உள்பக்கமாக அது கட் செக்ஷனில் பார்க்குறது ஆக்சியல் பிளேன், ரொட்டேஷனல் பிளேன் நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த 3 டைமென்ஷனலாக ஒரு காலை 3 டைமென்ஷனலாக ப்ராப்பராக பழையபடி ஒரிஜினலாக ஃபிட் பண்ணுறதுக்கு, கரெக்டாக எக்ஸாக்டாக ஃபிட் பண்ணுறதுக்கு நம்ம கம்ப்யூட்டர் நேவிகேஷன் டெக்னாலஜி, நம்மளுக்கு எப்படி இந்த நேவிகேஷன் நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுறோமோ அதே டெக்னாலஜி இதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது முழங்கால் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சையின் அடுத்த மைல்கல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இது நம்மளுக்கு அந்த மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கு மேலே இருக்கிற பயத்தை போக்கக்கூடியது, பர்ஃபெக்டான நீண்ட நாட்களை கொடுக்கக்கூடியது, ரொம்ப வருஷம் வலி இல்லாமல் நம்ம தொந்தரவு இல்லாமல் இருக்கலாம். இதை பார்த்தீங்கன்னா இதுக்கு இல்லாமல் சில நேரங்களில் முழங்கால் தேய்மானம் உடன் மேலே தொடை எலும்பு, கால் எலும்பு வளைந்திருக்கும், எண்ணெய் கட்டு போட்டிருப்பாங்க, தொடை எலும்பு உடஞ்சிருக்கும், வளைஞ்சு கூடியிருக்கும். அப்போ நம்ம யூஸ் பண்ணுற முழங்கால் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை உபகரணங்களை கொண்டு அதை பர்ஃபெக்டாக நேர் பண்ண முடியாது. அந்த உபகரணங்களை யூஸ் பண்ணவே முடியாது. அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் இந்த கம்ப்யூட்டர் நேவிகேஷன் டெக்னாலஜி தான் மிகப்பெரிய ரோலாக இருக்குது இந்த நீ ரீப்ளேஸ்மெண்ட் பொறுத்த மட்டும். இது பார்த்தீங்கன்னா தொடை எலும்பாக இருக்கட்டும், கால் எலும்பாக இருக்கட்டும், இதே ரொம்ப குண்டாக இருக்கிறவங்களா இருக்கட்டும், இவங்களுக்கு யாருக்குமே பார்த்தீங்கன்னா இந்த உபகரணங்களை கரெக்டாக ஃபிட் பண்ணி எக்ஸாக்டாக அக்யூரேட்டாக நம்மளால் நீ ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண முடியாது. ஒரு சில டிகிரிகள் முன்ன பின்ன வரும். இதை பர்ஃபெக்டாக கொண்டு வரதுக்கு தான் கம்ப்யூட்டர் நேவிகேஷன் டெக்னாலஜி மிகப்பெரிய யூஸாக இருக்குது. இதில் இது முழங்கால் மூட்டு மாற்று சிகிச்சையின் அடுத்த மைல்கல்னு சொல்லலாம். நீண்ட நாட்களை கொடுக்கும். 25 வருடத்தை இன்னொரு 5 வருடமோ 10 வருடமோ அதிகப்படுத்தி 35 வருடம் முழங்கால் நன்றாக இருக்குமாறும் வலி இல்லாமலும் ஆரோக்கியத்துடன் இருக்கலாம்.
ஸோ நீங்கள் முழங்கால் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைனா கண்டிப்பாக நீங்கள் பயப்படாதீங்க. ஏன்னா இது வந்து டெக்னாலஜி நமக்கு நிறைய டெவலப்மெண்ட் ஆகுறது எல்லாமே நம்மளுடைய இந்த ரிசல்ட்டை வந்து ஹைக் பண்ணுறதுக்காகத்தான், அதிகப்படுத்துறதுக்காகத்தான். ஸோ இதெல்லாம் பண்ணிவிட்டு நாங்கள் நிறையா பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த மாதிரி மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை நேவிகேஷன் டெக்னாலஜியில் ரிசல்ட்டு எக்ஸலண்ட்டாக இருக்குது. ஒன்றும் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ ஆரோக்கியமாக முழங்கால் வலிக்காக மூட்டு வலி, மூட்டு தேய்மானம் ஆயிருக்கு, வளைந்திருக்கு, மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை என்று உங்கள் எலும்பு முறிவு மருத்துவர் சொன்னால் யோசிக்காதீர்கள். அதற்குண்டான உரிய சிகிச்சைகள் எடுத்து ஆரோக்கியமாக வாழ வாழ்த்துக்கிறோம். நன்றி, வணக்கம்.